தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாறு 1982ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தலில் தொடங்கி இன்று வரை பல்வேறு முக்கிய அரசியல் மாற்றங்களை கண்டுள்ளது. இது இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் 284 சட்டமன்ற தொகுதிகளுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் ஜனநாயக நிகழ்வாகும். தொடக்க காலம் 1982 1987, சுதந்திரத்திற்குப் பிறகு 1982 1987 மற்றும் 1922ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ராஜகோபாலாச்சாரி, காமராஜர் மற்றும் பக்தவத்சலம் ஆகியோர் முதலமைச்சர்களாக பணியாற்றினர். 1907ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக டிஎம்கே வெற்றி பெற்று காங்கிரசின் நீண்டகால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. அண்ணாதுரை தமிழகத்தின் முதலமைச்சரானார். இது தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. 1982இல் திமுகவிலிருந்து பிரிந்து எம்.ஜி. ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக ஏஐஏடிஎம்கே கட்சியை தொடங்கினார். 1987இல் நடந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று எம்ஜிஆர் முதலமைச்சரானார். அவர் 1977 வரை தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று ஆட்சியில் இருந்தார். 1989, 1996 2006 தேர்தல்களில் திமுகவும் 1991 தேர்தல்களில் அதிமுகவும் வெற்றி பெற்றன. 2021 தேர்தல் அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சிக்குப் பின் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 2026 தேர்தல் எதிர்பார்ப்பு. தற்போது தமிழக அரசியல் களம் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள 17வது சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதில் புதிய கட்சிகளின் உதாரணமாக தமிழக வெற்றிக் கழகம் வருகை கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.